ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேண்டிலில் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தர போகிறதில்ல. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஸோ கேண்டில்ஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கேண்டில் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், இன்னொரு வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில், அந்த பேரிஷ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ஒரு கேண்டில்ஸில் யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மருப்சோ கேண்டில். ஸோ இந்த ஒரு மருப்சோ கேண்டில் வந்து இதுதான், இது வந்து மருப்சோ கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பனிங் பாருங்கள். ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் விக்ஸே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ ஏன்னா இங்கே வந்து விக்ஸே கிடையாது, செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகலை. ஸோ அப்போ இது ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். நெக்ஸ்ட் அகைனும் பையர் வருவாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் நமக்கு அகைன் பையர்ஸ் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேரிஷ் மருப்சோ கேண்டில். ஸோ இது வந்து புல்லிஷ் மருப்சோ கேண்டில், இது வந்து பேரிஷ் மருப்சோ கேண்டில். ஸோ இந்த ஒரு பேரிஷ் மருப்சோ கேண்டிலோட ஓப்பனிங் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் வந்து இங்கே. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு விக்ஸே இருக்காது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். ஸோ புல்லிஷில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேண்டில்னால் இதுதான். ஸோ இந்த கேண்டில் புல்லிஷில் ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இது, பேரிஷில் ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த சைடு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மருப்சோ கேண்டில் தான், இந்த ரெண்டுமே. ஸோ இதுவும் மருப்சோ கேண்டில் தான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் விக் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒன் சைடில் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கு தான். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு மருப்சோ கேண்டில் தான். இங்கே இதுலேயும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா புல்லிஷ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது வந்து ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் புல்லிஷ் வந்து இது. ஸோ செகண்ட் வந்து ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ். அதே மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இது வந்து நமக்கு வந்து மருப்சோ கேண்டில் தான். ஸோ பேரிஷ் மருப்சோ. ஸோ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் வந்து விக்ஸே இருக்காது. ரெண்டாவதில் பார்க்குறது வந்து ஒன் சைடில் மட்டும் ஸ்மால் விக் இருக்கும். ஸோ அப்பர் சைடு இல்லைனா லோவர் சைடு, இது வந்து நமக்கு வந்து மருப்சோ கேண்டில்ஸ். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மருப்சோ கேண்டில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேமர் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேமர் கேண்டிலுக்கு என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேமர் கேண்டிலோட விக் வந்து பாடியோட டபுள்ஸ் 2 மடங்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம புல்லிஷ் ஹேமர் கேண்டில். ஸோ இதை ஓப்பனிங் பாருங்கள், ஓப்பனிங் இது, க்ளோசிங் வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இவ்வளோ தூரம் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் அகைன் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே போய் இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு செல்லராக வராங்க. ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர்ஸ் என்ட்ராகி ஸோ கேண்டில் வந்து மேலே போய் ஒரு பையர் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஹேமர் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கேண்டில் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செல்லராக தான் வராங்க ஃபுல்லாக. ஸோ செல்லர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டாமினேட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி ஸோ கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் ரிஜெக்ஷன், அதாவது வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு வீக்கான கேண்டில் இது. ஸோ இங்கே வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில். ஸோ நார்மல் கேண்டில் எப்படி இருக்குன்னா ஓப்பன் அண்ட் க்ளோசிங் இருக்கும், ஹை அண்ட் லோ. ஸோ அப்பர் விக் வந்து ஹை, லோவர் விக் வந்து லோ. ஸோ இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட், இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தா போத் சைடும் விக் இருக்கும் அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸில் இருக்கும். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேண்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பேரிஷ்க்கு. ஸோ கேண்டிலோட ஓப்பனிங் இங்கே இருக்குது, க்ளோசிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து அப்பர் விக்கு, லோவஸ்ட் பாயிண்ட் வந்து லோவர் விக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் பாருங்கள் அண்ட் க்ளோசிங் பாருங்கள். ஸோ ரொம்ப கிட்ட இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் இது, லோவஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பாடியோட. ஸோ பாடியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து விக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு இண்டிஷன் மார்க்கெட்டில் வந்து ஒரு இண்டிஷனை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரலான கேண்டில். சேம் அதான் பேரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இங்கே இருக்குது, க்ளோசிங் இங்கே இருக்குது. ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இது, லோவஸ்ட் பாயிண்ட் வந்து இது. ஸோ இதுக்குமே பாடி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ விக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால ஸோ இந்த கேண்டிலுமே நமக்கு வந்து ஒரு இண்டிஷன் கேண்டில். ஸோ இங்கே வந்து பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் இங்கே இருக்குது அண்ட் க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கேண்டில் ஓப்பன் ஆன உடனே இவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலோட அப்பர் ரிஜெக்ஷன் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுன்னா செல்லர்ஸோட ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் பையர்ஸ் வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு பையரில் வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிஷ் இன்வெர்டட் ஹேமர். கேண்டில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து பையராக தான் மேலே போகிறாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் என்ட்ரு ஆகி கேண்டில் அங்கேருந்து புஷ் பண்ணி ஸோ இங்கே கொண்டு வந்து முடிகிறாங்க. ஸோ இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையர்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் என்ட்ரு ஆகி ஸோ இதை வந்து செல்லர் கேண்டிலாக முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது ஒரு செல்லர் கேண்டிலோட ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டோஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாடியே இருக்காது. ஸோ இந்த ஒரு கேண்டில் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இண்டிஷன். ஸோ இந்த கேண்டில் நமக்கு எப்போல்லாம் மார்க்கெட்டில் அப்ரூவ் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோஜி எந்த டைப் ஆஃப் டோஜியாக இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து இண்டிஷனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ டோஜி எப்போல்லாம் நம்ம ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்டில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலாக இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான கேண்டில்னால் இது தான். ஸோ மர்புசா கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ். இது ரெண்டாவதாக வர ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இது வந்து ஒரு நார்மல் கேண்டில். ஸோ இது வந்து நியூட்ரல் கேண்டில். ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த கேண்டில். ஸோ இது வந்து இண்டிஷன். ஸோ இந்த ஸ்பின்னிங் கேண்டிலும் இந்த டோஜும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இண்டிஷன். ஸோ இப்போ பேரிஷ் பண்ணோன்னா ஸோ இது வந்து நமக்கு இந்த கேண்டில்ஸ் வந்து நமக்கு டாப் மோஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ். ஸோ இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீக்கான கேண்டில் அண்ட் இந்த கேண்டில் வந்து நமக்கு நார்மலான கேண்டில் அண்ட் இந்த ஸ்பின்னிங் கேண்டிலும் இந்த டோஜும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இண்டிஷனாக நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த இன்வெர்டட் பேரிஷ் கேண்டில் வந்து நமக்கு ஹேமர் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில்ஸ் இருக்க ஸ்ட்ரென்த். ஸோ இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் பேஜில் இருக்குது.